வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் பி டிஃபைனிங். இன்னைக்கு நான் வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா டர்மரிக் டீ ஃபார் வெயிட் லாஸ். இந்த டாப்பிக்கை பத்தி தான் நம்ம வீடியோல இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோங்க. இது ஆல்ரெடி நம்ம யூடியூப் வீடியோஸ்ல பார்த்திருப்போம், பிளாக்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ நிறைய பேர் இதை பத்தி அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்க. இது எப்படியெல்லாம் பண்ணணும்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் சில பேருக்கு தெரியாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த டர்மரிக் டீயை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு. கொஞ்சம் இனிஷியல் டேஸில் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக குடிக்கிறதுக்கு பிடிக்காது. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது மஞ்சள் தூள். நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் மஞ்சள் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு பழகினால நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இந்த டர்மரிக் டீயை குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு, 1/4 டேபிள் ஸ்பூன்லேயே அதையும் கம்மியாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பழகும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதோட மஞ்சளோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நான் இங்கே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். அடுத்தது இஞ்சி நசுக்கி எடுத்து வச்சிருக்க இஞ்சியை நான் போட்டுக்கிறேன். இது ஒரு இன்ச் இந்த அளவுக்கு நீங்கள் இஞ்சி போட்டால் போதும். அதுவும் எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எனக்கு காரம் பிடிக்கும். ஓகே, எனக்கு இஞ்சியோட டேஸ்ட்டும் பிடிக்கிறதுனால இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பட்டைத்தூள் ஒரு சிட்டிகை அளவு, அப்புறம் கொஞ்சமா மிளகு. இது இப்படி உங்களுக்கு தனியா காமிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு ஜார் பாட்டில்ல எல்லா மிக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே எடுத்து வச்சிருக்கேன். அதோட ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நல்லா கொதிக்க விடுங்க. சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இயற்கையா கிடைக்கிற மஞ்சள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு அப்படியே நீங்க வீட்லயே தட்டி போட்டு அப்படியே கிரஷ் பண்ணி ஃப்ரெஷ் மிளகு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டை 1 இன்ச் அளவுக்கு உடைச்சி இதுல போட்டுடலாம். அப்புறம் இஞ்சியும் கொஞ்சம் தட்டி போட்டு போடலாம். ஸோ இந்த டீ அப்படியே தான் குடிக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா, குடிக்கும் போது அந்த மசாலா காரம் எல்லாமே இருக்கும். நான் கொஞ்சம் வெதுன்னு இருக்கும் போது தான் குடிப்பேன். இது உங்க சளி வராம தவிர்க்கும். உங்களுக்கு கன்ஜஷன் லிவர்ல ஏதாச்சும் ஃப்ளூயிட் சேர்ந்துருக்கு, அதை ரிமூவ் பண்ணணும்னாலும் இது ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். ஆர்த்தரைட்டிஸ் பெயின் இருக்கிறவங்களுக்கு இம்யூன் ஃபங்க்ஷனை பெட்டர் பண்றதுக்கு, உங்களோட கார்டியோ வாஸ்குலர் ப்ராப்ளம், அதாவது ஹார்ட்ல ஏதாச்சும் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தானா அதை சரிநிலை பண்றதுக்கு, கேன்சரை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மெடிசன். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தா அதை சரி பண்றதுக்கு, நமக்கு ஞாபகம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கும், அல்சீமியர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் சரி பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் வெதுன்னு இருக்கும் போது குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டர்மரிக் டீயை நான் தொடர்ந்து ஒரு 3-4 டேஸ் நான் குடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு 1 kg வரைக்குமே வெயிட் லாஸ் இருந்தது. அண்ட் இது நான் எந்த விதமான டயட்டோ இல்லை எக்ஸசைஸோ நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல. ஜஸ்ட் இந்த டர்மரிக் டீ மட்டும் நான் ரெகுலர் பேசிஸ்ல நான் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இது என்னோட ரீதியிலேருந்து பார்க்கும்போது வெறும் டர்மரிக் டீ மட்டுமே ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட்டும் பிளஸ் ஹெல்த்தியான ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ்லாம் நம்ம ரெகுலரா மைல்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் கூட நம்ம பண்ணிட்டு இருந்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வெயிட் இன்னுமே லூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம அன்பேலன்ஸ்டா ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணாம வெறும் அந்த டர்மரிக் டீயை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தா நமக்கு இந்த டர்மரிக் டீயை குடிக்கிறது நிறுத்தினா ஆட்டோமேட்டிக்கா நம்ம லூஸ் பண்ண வெயிட் எல்லாம் திரும்பி கெயின் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ எப்பவுமே குட்டியா நம்ம நல்ல ஒரு டயட், ஹெல்த்தி டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சூப்பர் டூப்பர் ரிசல்ட்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த வெயிட்டும் நமக்கு கெயின் ஆகாது. இந்த டர்மரிக் டீல வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம இன்னும் ஆடட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த முட்டி வலி இருக்கும், உள் வலியா இருக்கிற வேதனைகள்லாம் இருக்கும்ல பாத்தீங்களா, உள் தசையில ஏதோ வீக்கம் இருக்கும். அந்த வீக்கத்தெல்லாம் குறைக்கிறதுக்காகட்டும், இல்லைன்னா நமக்கு இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்தா அதை வராம தவிர்க்கிறதுக்கும் பிளஸ் வந்தாலும் அதை கம்மி பண்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் இந்த டர்மரிக் டீ. டர்மரிக் டீயோட இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்ணுவாங்க. இந்த காய்ச்சல், அப்புறமேட்டு சளி, தும்பல், இரும்பல், அந்த அலர்ஜி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சில பேருக்கு அப்படியே ஈஸியா எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.
அப்படியே நின்று பார்த்து தும்பிக்கிட்டே இருப்பாங்க, உடனே சளி பிடிச்சிடும். போன வாரம் தான் சளி நின்ற மாதிரி இருக்கும், உடனே சளி வந்துடும். ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து வீக்கா இருக்கு. ஸோ இம்யூன் சிஸ்டம் வந்து வீக்கா இருக்கிறவங்க டெஃபினட்டா இந்த டர்மரிக் டீயை வந்து நீங்க கன்சியூம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ணும். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு, ஃப்ளூ, ஜலதோஷம், சளி எதுவுமே வராம தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டீ தான் இந்த டர்மரிக் டீ. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தீங்க வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த டர்மரிக் டீ வந்து பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு. உங்களோட தைராய்டு நிலையும் வந்து சீர் செய்யறதுக்கு இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். நீங்க வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க டெஃபினட்டா இந்த டர்மரிக் டீயை வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. டர்மரிக் டீனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்றதுனால நம்மளோட ஃபேட்ஸ் எல்லாம் வந்து கரைய ஆரம்பிக்கும். கரையறனால என்ன ஆகும்னா நமக்கு தேவையில்லாத ஃபேட்ஸ் எல்லாம் கரைஞ்சு வெளியே போயிடும். அண்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும்னா நம்ம வந்து திரும்பி பாடி ஷேப்க்கு வந்துருவோம். ஸோ இப்போ உங்களுக்கு அப்டமென், அதாவது வயிற்று பகுதியில உங்களுக்கு வந்து அதிகமா வந்து தசை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டர்மரிக் டீயை வந்து கன்சியூம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் பண்றதுனால ஃபேட்ஸ் எல்லாம் வந்து கரையும். ஃபேட்ஸ் கரையறனால அந்த இடம் வந்து உள்ளார போகும். மெயினா வயிற்று பகுதி கிட்ட நமக்கு வந்து ஒரு டயர் மாதிரி இருக்குங்க. இந்த டயரை குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்னமோ கஷ்டப்படுவோம். ஆனா வந்து அந்த டயர் மட்டும் குறையவே கிடையாது. மற்ற எல்லா பகுதியும் குறைஞ்சு போயிட்டே இருக்கும். பட் இந்த வயிறு பகுதி மட்டும் குறையவே கிடையாது. ஏதாச்சும் ஒரு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது டெஃபினட்டா இந்த டர்மரிக் டீ உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஃபேட்ஸ் எல்லாம் வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுறது இதுல உள்ள இன்கிரீடியன்ஸ் தான். அண்ட் மெயினா வந்து உங்களோட தொப்பை அதை வந்து கம்மி பண்றதுக்கு பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுறது இந்த டர்மரிக் டீ தான். இந்த டர்மரிக் டீயை யாரெல்லாம் குடிக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க, பிரெக்னெண்டா இருக்கிறவங்க, பிரஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ், அப்புறம் ஏதாச்சும் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்தா தயவு செய்து இந்த டர்மரிக் டீயை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. So the conclusion, உங்களுக்கு weight lossம் பண்ணும் plus உங்களோட abdomen, அதாவது தொப்பை பகுதியில இருக்க சதையும் குறைக்கிறதுக்கு இந்த turmeric tea perfectா work ஆகும். So இதை வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட feedback கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இங்க முடியுதுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, take care, tata, bye bye.